பாண்டிய சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு செந்தில் வெளியே போனதுக்கப்புறமா நேராக மீனாவை பார்க்கறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க. உங்களுக்குள்ள நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தேன், நான் உன்னை கேட்கவும் செஞ்சேன், அதையும் மீறி அப்போ கூட நீ உண்மையே சொல்லலை. இப்போ நீ அவங்ககிட்ட கோமா பேசிகிட்டு இருந்தது நானும் கேட்டேன், ஏதாவது சொன்னாதான் மனசில் இருக்கிற பாரம் தீரும், தயவு செஞ்சு உனக்கும் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு எவ்வளவோ சமாளிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு எதையாவது ஒன்று சொல்லி சமாளிக்கலன்னு பார்க்காத, நீ அவனும் கோவம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டுட்டேன் மீனா, தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமும் நீ பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நீயே இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தனை சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. என்னம்மா ஆச்சு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த மாமாவுக்கோ இல்லை வீட்டில் வேறு யாருக்கோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க அத்தை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என் அப்பா பேச்சை கேட்டு அவரும் பணத்தை கொடுத்து தான் வேலையில் சேர்ந்தார். ஆனால் அந்த பணத்தை எங்கள் அப்பா லஞ்சமாக வாங்க சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம மீனை நடந்த எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் உங்கள் பிள்ளை தப்பிச்சாரத்தை. அவரை அந்த நிலமையில் பார்த்த உடனே நான் எவ்வளோ பயந்து போனேன்னு எனக்கு மட்டும்தான் அத்தை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.